அந்த ஐஏஎஸ் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் நம்ம எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாமையும் இந்த 10வது எக்ஸாமையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு 10வது எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பாடம் இருக்கு. ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் நம்ம படிச்சா மட்டும் போதும். 10th எக்ஸாம்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே அந்த கொஸ்டின்ல இருந்து தான் வரும். ஆனால் அந்த ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த பாடத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அவ்வளவு கொஸ்டினை மட்டும் தான் உருவாக்க முடியுமா? கிடையாது. அந்த பாடம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு கொஸ்டினை நீங்க உருவாக்க முடியும். அந்த மாதிரிதான் வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்பாங்க. அந்த பாடம் ஃபுல்லா படிக்கணும். எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வந்து நம்ம படிச்ச விஷயங்களை அப்ளை பண்ணி அங்க வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு டஃபா இருக்கும். அந்த எக்ஸாம்ல வந்து இந்தியாவிலே முதலிடம் வாங்குறவங்களே வந்து பார்த்தோம்னா ஒரு 50% தான் வந்து வாங்கியிருப்பாங்க. அவ்வளவு டஃபா இருக்கும். 100க்கு 50 மார்க் அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனா வந்து 10th எக்ஸாம்ல அப்படி கிடையாது. ஜஸ்ட் வந்து பின்னாடி இருக்கிற கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து படிச்சா போதும். அதுலயுமே வந்து சில பேருங்களோட நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா மனப்பாடம் பண்ணி தான் வந்து எழுதியிருப்பாங்க. அது புரிஞ்சே வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஒரு உதாரணமா வந்து பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒளிச்சேர்க்கைனா வந்து பார்த்தோம்னா ஒரு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 2 மார்க்ல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஒரு ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா ஒரு 50 கொஸ்டின் உருவாக்க முடியும். சிம்பிளா அத்தனை விஷயம் வந்து அதுக்குள்ள இருக்கும். அதிகமாவே போலாம். நம்ம எப்படி வேணா கேட்கலாம். உள்ள டெப்தா போயிட்டு இருந்தோம்னா அதிகமா கூட போலாம். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். படிச்சு எழுதுறோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்த்தோம்னா பல மடங்கு நம்ம வந்து இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்குது. ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒரு தலைமையான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா